அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 11. ஆற்றங்கரை முதலை. ஒப்புவமை இல்லாத தன் சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு தகுந்த மணமகள் வானதிதான் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள். ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அது அவளுடைய பயந்த சுபாவம்தான். வீராதி வீரனை மணக்கப் போகிறவள் இப்படி பயந்தாங்குள்ளியாக இருக்கலாமா? அவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளை தீரமுள்ள வீரமங்கையாக்க வேண்டும் என்று குந்தவை விரும்பினாள். அதற்காகவே இந்த பொம்மை முதலை விளையாட்டை ஏற்படுத்தியிருந்தாள். ஆனால் அந்த சோதனையில் கொடும்பாளூர் குமாரி வெற்றியுடன் தேறிவிட்டாள். குந்தவை தேவியும் வானதியும் அன்னப்படகில் ஏறிக்கொண்டார்கள். படகு சிறிது தூரம் சென்றது. ஆற்றங்கரையின் இருபுறமும் மரமடர்ந்த ஓரிடத்தில் படகை நிறுத்திவிட்டு குந்தவையும் அவளுடைய தோழிகளும் நீரில் இறங்கி விளையாடுவது வழக்கம். அந்த இடத்திற்கு இன்றும் அவர்கள் போயிருந்தார்கள். எல்லோரும் இறங்கியதும் அப்பெண்களில் ஒருத்தி ஐயோ முதலை என்று கூவினாள். அவர்கள் எந்த பெரிய மரத்தின் அடியில் இறங்கினார்களோ அந்த மரத்திற்கு மறுபக்கத்தை அப்பெண் சுட்டிக்காட்டிக் கொண்டே முதலை முதலை என்று அலறினாள். உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதலை, பயமாக இருக்கிறதே என்றெல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டே ஓடினார்கள். ஆனால் பயந்த சுபாவமுள்ள வானதி மட்டும் அச்சமயம் சிறிதும் பயப்படவில்லை. திறந்த வாயுள்ள பயங்கர முதலையை திடீரென்று அருகில் கண்டும் அவள் பீதியடைந்து விடவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் குந்தவை தேவி கூறியிருந்தபடி மிகவும் பயந்தது போல பாசாங்கு செய்தும் வானதி பயப்படவில்லை. அக்கா, முதலைக்கு தண்ணீரில் இருக்கும்போதுதான் பலமெல்லாம், கரையில் கிடக்கும் போது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களை பயப்படாமல் இருக்கச் சொல்லுங்கள் என்றாள் கொடும்பாளூர் குமாரி. அடி பொல்லாத கள்ளி, இது நிஜ முதலை அல்ல, பொம்மை முதலை என்பது உனக்கு முன்னாமே தெரியுமா? யாரோ உனக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்று மற்ற பெண்கள் கூறினார்கள். நிஜ முதலையாய் இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது. பள்ளி கரப்பான் பூச்சிகளை கண்டால் தான் எனக்கு பயம் என்றாள் வானதி. இந்த சமயத்தில் தான் அப்பெண்களை பயங்கரமான முதலையிடமிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். குதிரை மேலிருந்து ஒரே குதியாய் குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான். முதலைக்கு முன்புறத்தில் வந்து நின்று அந்த கம்பீர தோற்றமுடைய மங்கை பேசியதை கேட்ட வல்லவரையனுக்கு உடம்பு புல்லரித்தது. அடடா, இது என்ன இனிமையான குரல்! இவள் பேசும் மொழிகளைக் கண்டு என் நெஞ்சு ஏன் இப்படி பொங்குகிறது? தொண்டை ஏன் விக்கித்துக் கொள்கிறது? குழலும் வீணையும் மத்தளமும் போர்முரசும் கூட இப்படி என்னை கல்வெறி கொள்ளச் செய்ததில்லையே, இப்படி என்னை குலுக்கி போட்டதில்லையே. இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை? என் நாக்கு மேலெண்ணத்தில் இப்படி ஒட்டி கொள்கிறது. ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது? ஏன் இந்த அரிசிலாற்றின் வெள்ளம் ஓடாமல் நின்று இருக்கிறது? அப்புறம் இந்த முதலை, இது ஏன் இப்படி சும்மா கிடக்கிறது? வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல கேட்டது. எங்களை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டுதான் இந்த காரியம் செய்தீர்கள். முதலையின் மேல் வேலை எறிந்தீர்கள். இவ்வளவு வேகமாகவும் குறித்தவராமலும் வேல் எறியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது. மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் இப்போது மறுபடியும் கலீர் என்று சிரித்தார்கள். அச்சிரிப்பினால் வந்தியத்தேவனுடைய மோகக் கனவு களைந்தது. அந்த மங்கையின் பேச்சாகிய மாய மந்திரத்தலை படீரென்று அறுபட்டது. முதலையை இன்னொரு தடவை உற்று பார்த்தான். எதிரே இருந்த பெண்ணை சற்றும் பொருட்படுத்தாமல் முதலையின் அருகில் சென்றான். அதன் முதுகில் பாய்ந்திருந்த தன் வேலை அசைத்து எடுத்தான். வேல் குத்தியிருந்த துவாரத்தின் வழியாக ரத்தம் பீரிட்டு கொண்டு வரவில்லை. கொஞ்சம் வாழை நாரும் பஞ்சும் வெளிவந்தன. மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள். இம்முறை கெக்கலி காட்டி பலமாக சிரித்தார்கள். வல்லவரையனுடைய உள்ளமும் உடலும் குன்றி போயின. அங்கு நின்று சிரித்தவர்கள் மட்டும் ஆண் மக்களாயிருந்திருந்தால் அங்கேயே ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கும். சிரித்தவர்கள் அக்கணமே உயிரை இழந்திருப்பார்கள். அரிசிலாற்றின் வெள்ளத்துடன் அவர்களது இரத்தமும் கலந்து ஓடியிருக்கும். ஆனால் இவர்கள் பெண்கள், இவர்களை என்ன செய்ய முடியும்? இவர்களை விட்டு ஓடிப்போவது ஒன்றுதான் செய்யக்கூடிய காரியம். தன் உள்ளத்தை நிலைகுலையச் செய்த மங்கையின் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினான். அங்கே நின்றிருந்த அவனுடைய குதிரையும் அச்சமயம் ஒரு கனைப்பு கனைத்தது. குதிரையும் கூட அப்பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாகவே வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. எனவே தன் கோபத்தை எல்லாம் அக்குதிரையின் மீது காட்டினான். அதன் மேல் பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலை கயிற்றினால் சுளீர் சுளீர் என்று 2 அடி கொடுத்தான். அந்த ரோசமுள்ள குதிரை நதிக்கரை சாலையின் வழியாக பீத்து கொண்டு பாய்ந்து ஓடியது. சிறிது நேரம் வரையில் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்து கொண்டிருந்தாள். குதிரை கிளப்பிய பொழுது அடங்கும் வரையில் பார்த்து கொண்டு நின்றாள். பின்னர் தோழி பெண்களை பார்த்து திரும்பி, தோழிகளே, உங்களுக்கு மட்டுமறியாத இன்னும் தெரியவில்லை. நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது. சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன எண்ணிக்கொண்டு போவான் என்று சொன்னாள். அத்தியாயம் 12. இடும்பன்காரி. வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி சென்றதும் ஆழ்வார்க்கடியான் ஆகிய திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாக இருக்கிறான். நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான்.
இவன் உண்மையில் யாருடைய ஆள், எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை என்று மனதிற்குள் பேசிக்கொண்டான். என்ன சுவாமி, அரச மரத்தோட பேசுறீங்களா, இல்ல உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களா என்ற குரலை கேட்டு திருமலையப்பன் திரும்பி பார்த்தான். கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியாள் பக்கத்தில் வந்து நின்றான். உன் பெயர் என்ன அப்பனே? என் பெயர் இடும்பன்காரி சுவாமி என்று இழுத்தார் போல சொன்னான். ஓ, இடும்பன்காரியா? எப்போது கேட்ட ஞாபகமாகி இருக்கிறதே. இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான். தன்னுடைய விரித்த கைகள் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றாக குப்புற வைத்து கொண்டு இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான். ஆட்டிக்கொண்டே திருமலையப்பரின் முகத்தை பார்த்தான். அப்பனே, இது என்ன சமிக்கை? எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை. அப்போது இடும்பன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கருத்து கண் புருவங்கள் நெறித்தன. நான் ஒன்றும் சமிக்கை செய்யவில்லையே என்றான். அப்பனே, நீ எங்கே போகப் போகிறாய் என்றான் திருமலை. திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்குத்தான் போகப் போகிறேன். இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கிவிட மாட்டாரா? அப்படியானால் உடனே திரும்பு, அதோ படகு புறப்படப் போகிறது. இடும்பன்காரி திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது. படகு புறப்படும் தருவாயில் இருந்தது. சரிசாமி, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகுத்துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடும்பன்காரி. பாதி வழியில் ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான். மளமளவென்று அந்த அரச மரத்தின் மீது பாய்ந்து ஏறி கிளைகள் அடர்ந்திருக்கும் இடத்திற்கு போய்விட்டான். ஆகையால் இடும்பன்காரியின் கண் பார்வையில் அவன் விழவில்லை. இடும்பன்காரி நதியின் பரிசல் துறையை அடைந்தான். படகோட்டிகளில் ஒருவன், அக்கறைக்கு வருகிறாயா என்று கேட்டான். இல்லை, அடுத்த படகில் வரப்போகிறேன், நீ போ என்றான் இடும்பன்காரி. அட, இவ்வளவுதானா? நீ வருகிற வேகத்தை பார்த்துவிட்டு அல்லவா படகை நிறுத்தினேன் என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான். இதற்குள் அரச மரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை, ஓஹோ, நான் நினைத்தது சரியாக போயிற்று. இவன் படகில் ஏறவில்லை, திரும்பித்தான் வரப்போகிறான். வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மீன் முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன். அதன் பொருள் என்ன? மீன் சின்னம் எதை குறிக்கிறது? மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா? ஒரு வேளை, ஆஹா, அப்படியும் இருக்குமோ? பார்க்கலாம். சிறிது பொறுமையுடனே இருந்து பார்ப்போம். பொறுத்தவர் பூமி ஆழ்வர், பொங்கியவர் காடு ஆழ்வர். ஆனால் இந்த காலத்தில் பூமி ஆள்வதை காட்டிலும் காடு ஆள்வதே மேலானது என்று தோன்றுகிறது. ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம். இவ்விதம் திருமலை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது. படகு இடும்பன்காரியை ஏற்றிக்கொள்ளாமலே சென்றுவிட்டது. இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான். பிறகு நாலா திசைகளும் துளாவி பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் எங்குமில்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். இன்னும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான். எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல அவனுடைய கண்கள் நாலாபுரமும் சுழன்று கொண்டிருந்தன. ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் அண்ணாந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தன் திருமேனியை மறைத்துக் கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்கும் தெரிந்திருக்காது. சுமார் ஒரு நாளிகை நேரம் இவ்விதம் சென்றது. திருமலைக்கு கால்கள் மரத்து போகத் தொடங்கின. இனி வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று தோன்றியது. இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருப்பது போல் தோன்றவில்லை. தப்பித்து போவது எப்படி? எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேட்காமல் இருக்காது. கேட்டால் இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான். அவனோ இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை சொருகிக் கொண்டிருந்தான். அதை தன் மீது பிரயோகிக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம்? இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தில் அவனுடைய சோதனை முடிவடையும் என்று தோன்றியது. ஓர் ஆள் தென்மேற்கிலிருந்து குடந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்காகத்தான் இடும்பன்காரி இத்தனை நேரமாக காத்திருக்கிறான் என்று திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது. புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரசமரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடும்பன் எழுந்து நின்றான். வந்தவனிடம் முன்பு இடும்பன் செய்த சமிக்கையை செய்தான். அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்துக்கொண்டு 2 கட்டை விரல்களையும் ஆட்டி மீன் போல சமிக்கை பிடித்து காட்டினான். அதை பார்த்ததும் இடும்பனும் அதே மாதிரி செய்து காட்டினான். உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான். என் பெயர் இடும்பன்காரி. உங்கள் பெயர்? சோமன் சாம்பவன். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நானும் உன்னைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன். நான் எந்த திசையில் போக வேண்டும்? மேற்கு திசையில்தான். எவ்விடத்திற்கு? பகைவனின் பள்ளிப்படைக்கு. திருப்புறம்பயம் அருகில் உள்ளதே, அதா? இறைந்து பேசாதே, யார் காதிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாலா பக்கமும் பார்த்தான்.
இங்கே ஒருவரும் இல்லை, முன்பே நான் பார்த்து விட்டேன் என்றான் இடும்பன்காரி. பக்கத்தில் எங்கும் ஒளிந்திருக்கவும் இடமில்லையே என்று வந்தவன் கேட்க, கிடையவே கிடையாது என்றான் இடும்பன்காரி. அப்படியானால் புறப்படு. எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால் போனால் நான் சற்று பின்னால் வருகிறேன். அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்து போ. ஆகட்டும், வழி நல்ல வழியில்ல, காடும் மேடும் முள்ளும் கல்லுமாக இருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும். சரி, நீ போ. காட்டு வழியாக இருந்தாலும் யாராவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? தெரிந்தது. இடும்பன்காரி கொள்ளிடக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான். அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான். இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஆஹா, காலம் பொல்லாத காலம். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இனி விஷயத்தை அறிவது நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. கடம்பூர் மாளிகையில் அரைகுறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது. திருப்புறம்பயம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிரதிவீபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பள்ளிப்படையை கட்டி 100 வருஷம் ஆகிறது. ஆகையால் பாழடைந்து கிடக்கிறது. சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது. கிராமமோ சற்று தூரத்தில் இருக்கிறது. அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள்? இந்த 2 பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயம் என்றால் இங்கேயே பேசிக்கொள்ளலாமே. காட்டு வழியில் ஒரு காத தூரம் போக வேண்டியதில்லையே. ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம். எதற்காக? பிரதிவீபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொல்வானேன். பிரதிவீபதி யாருக்கு பகைவன்? ஆஹா, நாம் நினைத்தது உண்மையாகும் போல் இருக்கிறதே. எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் கொள்ளிடக்கரையோரமாக போகிறார்கள். நாம் மண்ணிக்கரையோரமாக போகலாம். மண்ணிக்கரையில் காடு அதிக அடர்த்தியாக இருந்தாலும் பாதகமில்லை. காடும் மேடும் முள்ளும் கல்லும் நமக்கு என்ன? அவைதான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்து கொண்டும் திருமலை அரசமரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கே நோக்கி போனான். மன்னியாறு வந்தது. அதன் கரையோரமாக மேற்கு நோக்கி நடையை கட்டினான். ஜன சஞ்சாரமில்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புறம்பயம் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான். அத்தியாயம் 13. பள்ளிப்படை கோவில். பழந்தமிழ் நாட்டில் போர்க்களத்தில் உயிர் துறந்த மகாவீரர்களின் ஞாபகமாக வீரக்கல் நட்டு கோவில் எடுப்பது மரபு. வெறும் கல் மட்டும் ஞாபகார்த்தமாக நட்டி இருந்தால் நடுகர் கோயில் என்று சொல்வார்கள். அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் ஸ்தாபித்து ஆலயமாக எழுப்பி இருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும். குடந்தை நகருக்கு அரைக்காத தூரம் வடமேற்கில் மன்னியாற்றிற்கு வடகரையில் திருப்புறம்பயம் என்னும் கிராமத்திற்கருகில் ஒரு பள்ளிப்படை கோவில் இருந்தது. இது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்க மன்னன் பிரதிவீபதியின் ஞாபகமாக எடுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருப்புறம்பயம் சண்டை மிகவும் முக்கியம் வாய்ந்தது. குடந்தை நகருக்கு அரைக்காத தூரம் வடமேற்கில் மன்னியாற்றிற்கு வடகரையில் திருப்புறம்பயம் என்னும் கிராமத்துக்கருகில் ஒரு பள்ளிப்படை கோவில் இருந்தது. இது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்க மன்னன் பிரதிவீபதியின் ஞாபகமாக எடுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருப்புறம்பயம் சண்டை மிகவும் முக்கியம் வாய்ந்தது. பழையாறை சோழ மன்னர்களில் விஜயால சோழர் என்பவர் இணையில்லா வீரப்புகழ் பெற்றவர். இவர் பற்பல யுத்த களங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து உடம்பில் 96 காயங்களை அடைந்தவர். விஜயால சோழர் முதுமையடைந்த சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகைமை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது. இந்த 2 பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றன. நடுவில் அகப்பட்டு கொள்ளும் சோழ நாடு அவதிப்பட்டது. எனினும் இப்போர்களை விஜயால சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். திருப்புறம்பயம் கிராமத்திற்கு அருகில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பலப்பரீட்சை நடந்தது. இரு தரப்பிலும் படைபலம் ஏறக்குறைய சமமாக இருந்தது. பல்லவ அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு பிரதிவீபதி வந்திருந்தான். சோழரும் அபராஜிதவர்மனுடைய கட்சியில் சேர்ந்திருந்தார். பாண்டிய படையுடனும் பல்லவ படையுடனும் ஒப்பிட்டால் சோழப்படை மிகவும் சிறியதாகவே இருந்தது. எனினும் இம்முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாக நேரும். ஆகையால் பல்லவரின் போர்ப்படையில் தன்னுடைய சிறு படையையும் சேர்த்திருந்தார். கங்க மன்னன் பிரதிவீபதி போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அப்போர்க்களத்தில் நிலைநாட்டிவிட்டு வீர ஸ்வர்க்கம் சென்றான். அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்க்களத்தில் வீரக்கல் நட்டினார்கள். பிறகு பள்ளிப்படை கோவிலும் எடுத்தார்கள். கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகலம் சில காலம் புல் பூண்டு முளைக்காமல் கிடந்தது. அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை. சிறிது காலத்திற்கு பிறகு அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது. பள்ளிப்படை கோவிலை சுற்றி காடு அடர்ந்தது.
புதர்களில் நரிகள் குடிபுகுந்தன. இருண்ட மரக்கிளைகளில் ஆந்தைகளும் கோட்டான்களும் வாசம் செய்தன. நாளடைவில் அப்பள்ளிப்படை கோவிலுக்கு யாரும் போவதை நிறுத்திவிட்டார்கள். எனவே கோவிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் பாழடைந்து கிடந்தது. இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படை கோவிலுக்கு இருட்டுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். பள்ளிப்படை கோவில் மண்டபத்தின் மீது தாவி ஏறினான். மண்டபத்தின் மீது கவிந்திருந்த மரக்கிளையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டான். நாலாபுரமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்து கொண்டு பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய இசையையும் கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. அதோ சிறிது வெளிச்சம் தெரிகிறது. தீவட்டியை கொளுத்தி பிடித்து கொண்டு 2 பேர் வருகிறார்கள். வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டி கொண்டு சிறிது அப்பாலே போனார்கள். அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் சிறிது இடைவெளி இருந்த இடத்தில் நின்றார்கள். ஒருவன் உட்கார்ந்து கொண்டான். கையில் தீவட்டி வைத்திருந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்திருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் இன்னும் 2 பேர் வந்தார்கள். முதலில் வந்தவர்களும் பிறகு வந்தவர்களும் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு இன்னும் 2 பேர் வந்தார்கள். முன்னால் வந்தவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். கடைசியாக வந்தவர்களில் ஒருவன் கையில் ஒரு பை கொண்டு வந்திருந்தான். அதை அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான். தீவட்டி வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பளபளவென்று ஒளிர்ந்தன. கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவனைப் போல சிரித்து, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தை கொண்டே சோழ சாம்ராஜ்யத்திற்கு உலை வைக்கப் போகிறோம். இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவென சிரித்தான். ரவிதாசரே, இரைச்சல் போட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்றான் ஒருவன். பிறகு அவர்கள் மெல்ல பேசத் தொடங்கினார்கள். ஆழ்வார்க்கடியானுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டறியாமல் மண்டபத்திலேயே உட்கார்ந்து இருப்பது வீண் என்று தோன்றியது. மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் நின்று ஒட்டு கேட்டே தீர வேண்டும். அதனால் விளையும் அபாயத்தையும் சமாளித்துக் கொள்ள வேண்டும். இவ்விதம் எண்ணி ஆழ்வார்க்கடியான் மண்டபத்திலிருந்து இறங்க முயன்ற போது மரக்கிளைகளில் அவன் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. பேசிக்கொண்டிருந்த மனிதர்களில் இருவர் சட்டென்று குதித்து எழுந்து, யாரெங்கே என்று கர்ஜித்தார்கள். ஆழ்வார்க்கடியானுடைய இதய துடிப்பு சிறிது நேரம் நின்று போனது. அவர்களிடம் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பி ஓடுவதை தவிர வேறு வழியில்லை. ஓடினால் காட்டிலும் சலசலப்பு சத்தம் கேட்கத்தான் செய்யும். அவர்கள் வந்து தன்னை பிடித்து விடலாம் அல்லவா? அச்சமயத்தில் கோட்டான் ஒன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்து கொண்டது. என்று உருமியது. தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் பெரிதும் நன்றி உணர்வோடு பார்த்தான். ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்து கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று யூகித்து கொண்டார்கள். அடடே, இந்த கோட்டான் நம்மை பயமுறுத்தி விட்டது, வெட்டுடாதை என்றான் ஒருவன். வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூராக்கி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம் பகைவர்கள் அல்ல என்றான் ரவிதாசன். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து திருமலையப்பன் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்திருந்தான். வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன. மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தியும் வேண்டும். நமக்குள் 2 பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும். இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. தெரிகிறதா? உங்களில் இலங்கைக்கு போக யார் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றான் ரவிதாசன். நான் போகிறேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போவது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம். அதுவரை இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடியக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடியக்கரை வரையில் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள், ஆங்காங்கே ஒற்றர்கள். இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்த தெரியும் என்று கேட்டான் ரவிதாசன். எனக்கு தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே
யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக சமீபத்தில் ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டிக்கொண்டான். புதிதாக 2 பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் மரத்திற்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ, வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து, எந்த வழியாக வந்தீர்கள் என்று கேட்டான். கொள்ளிடக்கரை வழியாக வந்தோம். வழியில் ஒரு நரி கூட்டம் வளைத்து கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்திற்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு, நரிக்கு பயப்படுகிறவரால் என்ன காரியத்தை சாதித்து விட முடியும் என்றான் அந்த கூட்டத்திற்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன். அப்படி சொல்லாதே அப்பனே, சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனெனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள். அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றிற்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்திருந்ததனால் தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிரை துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் இவ்விதம் நேர்ந்திருக்குமா? அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம், பூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்களில் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன், பழுவேட்டரையனுடைய முத்திரை. நான் சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? நமது இடும்பன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், கொண்டு வந்திருக்கிறேன், கேளுங்கள். இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது. நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையர், வணங்காமுடி முனையரையர், மலபாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவிற்கு உடல் நலம் சரியாயில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லோரும் சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தகத்தேவர் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தகத்தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறச் செய்கிறேன் என்று பழுவேட்டரையர் மூடு பல்லக்கின் திரையை திறந்தார். அதற்குள்ளிருந்து மதுராந்தகத்தேவர் வெளிவந்தார். பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார். இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலைக்கு முடிசூட்டப் போகிறார்களாம். நன்றாய் சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியேதான் நடந்து வருகிறது. இம்மாதிரி சோழ நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்திற்கு மிக உகந்தது. எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடும்பன்காரி, மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்ந்தது என்று ரவிதாசன் கேட்டான். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தி இருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டு என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டான் ஒருவன். தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைணவன். ஆஹா, அவன்தானா? அப்படித்தான் நான் நினைத்தேன். அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்துக் கொடுக்கவில்லையா என்று கேட்டான் ஒருவன். இல்லை, ஒருவேளை அவன் நம்மவனாக இருக்கலாம் என்று நினைத்து விட்டேன். நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்றும் எண்ணிவிட்டேன். பெரிய தவறு செய்து விட்டீர்கள். அவன் நம்மவன் அல்ல, கட்டையாய் குட்டையாய் இருப்பான், சண்டைக்காரன், பெயர் திருமலையப்பன், ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்வான் என்று சொன்னான் ஒருவன். அவனேதான். நான் செய்த தவறை இன்று மத்தியானம்தான் நானே உணர்ந்து கொண்டேன். அவன் நம் ஆள் அல்லவென்று. எப்படி அறிந்து கொண்டீர்கள்? நேற்று இரவு கந்தமாறனின் நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்திற்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் நண்பனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு சென்று அந்த வாலிபனுக்கு ஒரு குதிரையை ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குடந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு இங்கு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. சரிதான் சரிதான், அந்த வீர வைணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர்கள் என்று ஆர்வம் தாங்காமல் கூட்டத்தில் மற்றொருவன் கேட்டான்.
கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயம் அந்த வீர வைணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தமாறனின் நண்பனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. அவனும் நம்மைச் சேர்ந்தவனோ என்று. மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது. நம்முடைய ரகசிய சமிக்ஞையை செய்து காட்டினேன். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதன் மூலமாகத்தான் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன். நீர் செய்தது பெரும் தவறு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிக்ஞையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரை காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய் பெயரோடு திரியும் திருமலையப்பன் தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லாத தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறான். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும், எந்த நிலைமையில் சந்தித்தாலும் கைகளில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள். ஆயுதம் ஒன்றுமில்லாவிட்டாலும் கையினால் அவனுடைய மென்னியை திருகிக் கொள்ளுங்கள். தேல், பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்றுவிடுங்கள். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையிலும் நம்முடைய நோக்கத்திற்கு இடையூறாகவே இருப்பான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனாக இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்டவன் யார் என்று கேட்டான் இடும்பன்காரி. யாரா? அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன். யாருடைய ஒற்றன்? எனக்கே அது வெகு காலமாக சந்தேகமாகத்தான் இருக்கிறது. சுந்தர சோழரின் ஒற்றனா, ஆதித்த கரிகாலனின் ஒற்றனா என்று சந்தேகப்பட்டேன். இல்லை என்று கண்டேன். பழையாறையில் இருக்கிறாளே ஒரு கிளப்பாதகி, அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாக இருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன் என்றான் ரவிதாசன். ஆஹா, அப்படியா? சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் தேவிக்கு எதற்கு ஒற்றன்? அதெல்லாம் பொய். இந்த முன்குடுமிக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேசமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும். பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்துருவாக இருக்கும் பிசாசு அல்லவா? அதனால்தான் அவளுடைய சொந்த சகோதரனாகிய மலவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக் கொண்டு பழுவேட்டரையன் கட்சியில் சேர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் மருத மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானிற்கு உடல் நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்துச் செல்வோமா என்றே அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. போதும் போதாததற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது. எவ்வளவோ அடக்கி பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்து கொண்டு நச்சென்று தும்மினான். அச்சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்களின் மரமர சத்தமும் நின்று போயிருந்தது. ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்திற்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது. தீவெட்டியை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன். தீவெட்டி பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது. ஆச்சு, இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான். திரும்பிய உடனேயே தீவெட்டி வெளிச்சம் தன்மேல் நன்றாக விழப்போகிறது. அப்புறம் என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் மறுஜென்மம் தான் என்று நினைத்து திருமலை நடுங்கினான். திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. தப்புவதற்கு வழி உண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளையில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்து கொண்டான். தீவெட்டி பிடித்தவன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எறிந்தான். தீவெட்டி கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ என்ன 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 என்று உளறினான். பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டிற்குள் புகுந்து மறைந்தான். பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள். தீவெட்டி ஏந்திய ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூறத் தொடங்கினான். இது எல்லாம் திருமலையப்பன் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் இளையராணி. வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. இந்த தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரை வழியாக ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனை மரத்தின் இலச்சினை சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குதான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறு வழியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம். அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும்.
பல்லக்கு தஞ்சாவூரில் இருந்த தென்திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்று அந்த சமயத்தில் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் இருப்பது மதுராந்தகத்தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாக தோன்றியது. கொஞ்சம் பல்லக்கை தொடர்ந்து போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமந்து செல்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அந்த சமயத்தில் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திரங்களை கையாளாவிட்டால் எடுத்த காரியம் கைகூடாது அல்லவா? அதிலும் இராஜாங்க காரியங்களில் கண்டிப்பாக தந்திரத்தை உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியிலிருந்து மற்றும் 4 நதிகளை கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரியத் தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூடப் போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும். இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். "நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை தொடர்ந்து வருகிறாய்?" என்று கேட்டான். "நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது" என்றான் வந்தியத்தேவன். இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்துவிட்டான். உடனே அவன் மூளையை கசக்கி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. குதிரையை காலால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் மீது விட்டடித்தான். அவர்கள் பயத்துடனே திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே "மகாராஜா, மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ" என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னமுடைய துணித்திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற பொன்வண்ண கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று ஒரு நொடியில் கீழே குதித்தான். பல்லக்கின் அருகில் ஓடி வந்து "இளவரசே, இளவரசே, பல்லக்கு சுமக்கும் ஆட்கள்" என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் உற்று பார்த்தான். கண்ணிமைகளை மூடி திறந்து மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய நா குளறியது. தொண்டையில் திடீரென்று ஈரம் பற்றியது. "இல்லை இல்லை, தாங்கள் பழுவூர் இளவரசிதானே? பழுவூர் இளவரசி, உங்கள் ஆட்கள் குதிரை என் பல்லக்கை இடித்தது" என்று உளறி கொட்டினான். இது எல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல் வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கும் தெரிந்தது. அவனுடைய கையும் இயல்பாக உறைவாளிடம் சென்றது. ஆனால் கண்களை மட்டும் பல்லக்கின் பட்டுத்திரையின் மத்தியில் ஒளிர்ந்த மோகனாங்கியின் சந்திர பிம்ப வதனத்தினின்று அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அப்பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம்தான். பெண் என்றாலும் எப்படி பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஓர் எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெரும் முயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு "மன்னிக்க வேண்டும், தாங்கள் பழுவூர் இளையராணிதானே? தங்களை பார்ப்பதற்குத்தான் இத்தனை தூரம் வந்தேன்" என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது. அந்த புன்முறுவலின் காந்தி நமது இளம் வீரனை திக்குமுக்காடி திணறச் செய்தது. அவன் அருகில் நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிக்கை செய்யவே அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். 2 வீரர்கள் பல்லக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்து கொண்டார்கள். பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் 2 கூரிய வேல்முனைகள் பாய்ந்தன. "ஆமாம், நான் பழுவூர் இளையராணிதான்" என்றாள் அப்பெண்மணி. "சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே, பல்லக்கு சுமக்கும் ஆட்களை பற்றி" என்று அவள் கேட்டாள். காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே என்று வந்தியத்தேவன் நினைத்து கொண்டான். "பல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய்?" என்று அந்த பெண் குரல் கேட்டது. பழுவூர் ராணியின் பவள இதழ்களில் தவழ்ந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது. இதனால் வந்தியத்தேவன் சிறிது துணிச்சல் அடைந்தான். "ஆம் மகாராணி, இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள்.
என் குதிரை மிரண்டு விட்டது என்றான். நீயும் மிரண்டு போய்தான் இருக்கிறாய். துர்க்கையம்மன் கோவில் பூசாரியிடம் போய் வேப்பிலை அடிக்கச் சொல், பயம் தெளியட்டும் என்றாள். இதற்குள் வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு தெளிந்து விட்டது. அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. பழுவூர் ராணியின் முகபாவம் இப்போது மாறிவிட்டது. குறுநகையின் நிலவு கோபக்கனலாகியது. வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல். எதற்காக பல்லக்கின் மேல் குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய் என்று கேட்டாள். இதற்கு தக்க பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாவிட்டால் நல்ல வேளையாக ஏற்கனவே அந்த பதிலை வந்தியத்தேவன் உள்ளத்தில் யோசித்து வைத்திருந்தான். சற்று தனிந்த குரலில், பிறர் கேட்கக்கூடாது என்று வேண்டுமென்றே தனித்த ரகசியம் பேசும் குரலில், தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார் அவர்தான் திருமலையப்பர் தங்களை சந்திக்கும்படி சொன்னார். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும் என்றான். இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தன்னுடைய பதிலினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். கனி மரத்தின் மேல் கல் எறிவது போன்ற காரியம்தான் இது. கனி விழுமா, காய் விழுமா? எரிந்த கல் மட்டும் திரும்பி விழுமா, அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அப்பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது நல்லது அல்ல. நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போல தோன்றியது. ஆனால் முக்கால் கிணறு தாண்டி பயனில்லை. மீதி கால் பங்கு கிணறையும் தாண்டியாக வேண்டும். தேவி, தேவி, கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான். பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டுப்பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள். இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாள். வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான். ஒரு கணம் பனை லட்சணை பொறுத்த அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான். மறுபடியும் நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகளும் மூடிக்கொண்டிருந்தன. இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே, அபாயம் நேரும், நின்று மெதுவாக வா என்று பல்லக்கு திரைக்குள்ளிருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது. பிறகு பல்லக்கு நகர்ந்தது. வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள். வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து கொண்டு சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். பழுவூர் ஆட்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் 2-3 தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்தது. உள் மனதிற்கு செய்தி அனுப்பியது. ஆம், அவனுடைய வெளிமனம் பல்லக்கிலிருந்து பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஓர் அழகி, ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூவுலகில் இருக்க முடியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம் செய்ததாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இருக்குமா? பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இருக்காது. நரை, திரை, மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகு நேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல அதை தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்கச் செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லோருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. வாசலுக்கு அருகில் காவலர்கள் மட்டும் நின்றார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லோரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதன் மூலம் வீண் விவாதமும் சண்டையும் ஏற்படலாம். வீண் சண்டைகளில் இறங்கக்கூடாது. இது அதற்கு சரியான தருணமல்ல. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் மலரின் வாசனைகள் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன் திருநீறு, ருத்ராட்சம் முதலிய சிவச்சின்னங்கள் தரித்தவன் 2 கைகளிலும் 2 பூக்கூடைகளுடன் நிற்பதைக் கண்டான். தம்பி, எல்லோரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்று கேட்டான். ஐயா, தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா என்று கேட்டான் அவன்.
இல்லை, நான் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன் என்றான் வந்தியத்தேவன். அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது என்றான் அவன். வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னாய் என்று கேட்டான். இப்போது வேளக்கார படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்றான் பூக்கூடை கொண்டு வந்தவன். வேடிக்கை பார்க்கத்தானே என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல நூறு மனிதர்கள் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேளக்காரர் என்பவர்கள் அப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர் போன்றவர்கள். ஆனால் மற்ற சாதாரண மெய்க்காப்பாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒருவித வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்து விட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தாங்களே கையினால் வெட்டிக்கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்து கொண்டவர்கள். இத்தகைய கடூர சபதம் கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வலக்கையில் உயரப் பறந்த கொடியை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலானோர் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க, வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க, வெற்றிவேல் வீரவேல் என்று குரல்கள் கேட்டன. நூற்றுக்கணக்கான வலுவான குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரே மெய்சிலிருக்கச் செய்தன. வீதி ஓரங்களில் நின்ற மக்கள் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். வேளக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளியே வரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான். பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடமிருந்த இலச்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்திற்கு பிறகு கோட்டைக்கு செல்வதே நல்லது. ராத்திரியில் அப்படி கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமல்லவா என்று எண்ணிக்கொண்டே கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பழகாத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும். பூக்கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்து கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவனையும் அணுகினான். தம்பி, பூக்கூடைகளில் ஒன்றை காணோமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகிவிட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோவில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன் என்றான். எந்த கோவிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா என்று அவன் சொன்னான். ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போல இருக்கிறது. பெரிய கோவிலா அது என்றான் வந்தியத்தேவன். இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமாக தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதுமில்லை என்றான் அவன். நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்கு ஏதேனும் சன்மானம் உண்டா என்று கேட்டான் வந்தியத்தேவன். எங்கள் குடும்பத்திற்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தனம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறோம் என்றான் பூக்காரன்.
தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட இராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் என்று அவன் இழுத்தான். தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன் என்றான் அவன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே நாவிலிருந்து அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டம் இருந்தால் உன்னுடைய வீட்டிற்கு வந்து தங்கலாம் என்று தானே நீ சொல்லத் தொடங்கினாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றான். என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தான் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது தம்பி? நகர எல்லையை தாண்டி கூப்பிடு தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்திற்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். ஆஹா, அப்படியா? உன் வீட்டிற்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன் என்றான் வந்தியத்தேவன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாகியசாலி என்றான் அமுதன். அடடா, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஒருவேளை உன் தந்தை... ஆம், என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டுமில்லை, என் தாய் பிறவியிலிருந்தே துர்பாகியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள் போகலாம் என்றான் அமுதன். அரை நாழிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்திற்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுக மயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இரைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் 2 குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த 2 குடும்பத்தார் அக்குடிசைகளில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினான். பிறகு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாகியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்புவதை வந்தியத்தேவன் கண்டான். கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மையுள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று அல்லவா? அமுதன் சில சமிக்கைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். வந்தியத்தேவன் சாப்பிடும் போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனபொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளேதான் வசித்தார்கள். மற்றும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன்னாசாரிகளுக்கும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தது. பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த 100கணக்கான அலுவலர்கள் இருந்தார்கள். துர்க்கையம்மன் கோவில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளர்களும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண்விழித்ததும் சேர்ந்து கொண்டது. வந்தியத்தேவனுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டு கொடுத்தான். அத்தியாயம் 15. காக்கையும் குயிலும். இரவெல்லாம் கட்டையைப் போல கிடந்து தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகு வந்தியத்தேவன் துயிலெழுந்தான். விழித்து கொண்ட பிறகும் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். மேலக்காற்று விற்றென்று வீச மரஞ்செடிகளின் கிளைகளும் இலைகளும் ஒன்றோடொன்று உராய்ந்து சோய் என்ற சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. அந்த சுருதிக்கிணங்க ஓர் இளம்பிள்ளையின் இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலை பண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிலிக்கொன்றை அணிந்தவனே என்ற பாடல் வரிகள் கேட்டது.
இதை கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்த்தான். அவனுக்கெதிரே பூந்தோட்டத்தில் கொன்னை மரங்கள் சரஞ்சரமாக பொன்மலர்களை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளித்தன. சேந்தன் அமுதன் ஒரு கையில் கூடையையும் இன்னொரு கையில் அளக்கும் வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்துக் கொண்டிருந்தான். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து திருநீறு புனைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டேயனை போல தோன்றினான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு எழுந்தது. காலை உணவிற்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சிவேளை பூஜை கைங்கரியத்திற்காக பூக்கூடையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்திற்காக புறப்பட்டான். இருவரும் நடந்தே சென்றார்கள். கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று வல்லவரையன் முன்னமே தீர்மானித்திருந்தான். குதிரை நன்றாக இளைப்பாற அவகாசம் கொடுப்பது அவசியம். கோட்டை வாசல் போய்ச் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொண்டான். உன் அன்னையை தவிர உனக்கு வேறு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா என்று வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் கூறினான். இருக்கிறார்கள். என் அன்னையுடன் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டால் தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார். அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு. ஆனால் புதல்வி என்று சொல்லி நிறுத்தினான். புதல்விக்கு என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஒன்றுமில்லை, எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள், மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள், நன்றாக பாடுவார்கள். உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, அப்படியானால் நன்றாக பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நன்றாக பாடுவாளா என்றான் வந்தியத்தேவன். நல்லா இருக்கிறது உங்கள் கேள்வி. குயில் காக்கையை விட நன்றாக பாடுமா என்று கேட்பது போல இருக்கிறது. பூங்குழலி பாடினால் சமுத்திர ராஜா அலைகளை எறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார். ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் கூட மெய் மறந்து நிற்கும் என்றான் அமுதன். உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர் என்றான். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகிதான். மானும் மயிலும் அவளிடம் அழகு பிச்சை கேட்க வேண்டும். ரதியும் இந்திராணியும் அவளைப் போல அழகியாவதற்கு பல ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியில் பூரணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரையன் கண்டுகொண்டான். அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகளாகையால் முறைப்பெண்ணும் கூடத்தானே. கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதியில்லாதவன். உன் நாட்கள் போல பூங்குழலிக்கு சுயம்வரம் வைத்தால் 56 தேச ராஜாக்களும் வந்து போட்டி போடுவார்கள் என்றான் அமுதன். அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவாய் என்று சொல்லு என்றான் வந்தியத்தேவன். நல்லா இருக்கிறது. இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியைப் போல இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் நான் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்றுதான் சொல்வேன் என்றான் அமுதன். பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா தம்பி என்று வல்லவரையன் கேட்க, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். 3 வருடத்திற்கு முன்பு வீரபாண்டியன் போரில் மாண்டான். அச்சமயம் சோழர் படைகளும் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்வி. யுத்தம் என்றால் அப்படித்தானே. மதுரை சோழ ராஜ்யத்திற்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இங்கே கோட்டையும் வலிமை, கட்டுக்காவலும் அதிகம். அதோடு சக்கரவர்த்தியின் உடல் நலத்திற்கு பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் என்றான். சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை என்று வந்தியத்தேவன் சொல்ல, தெரியாமல் என்ன, சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டன என்றான் அமுதன். அடடா, அதனால்தான் அவரால் நடக்கவே முடிவதில்லையா என்றான் வந்தியத்தேவன். நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது. படுத்த படுக்கைதான். பல்லக்கில் ஏற்றி இடத்திற்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம். அதிலும் வேதனை அதிகம். ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புவதே இல்லை. சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை என்றும் சொல்கிறார்கள் என்றான் அமுதன். ஆஹா, என்ன பரிதாபம் என்றான் வந்தியத்தேவன். பரிதாபம் என்று கூட சொல்லக்கூடாது அண்ணா. அது ராஜநிந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள் என்றான் அமுதன். பழுவேட்டரையர் எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றியே பேச்சு. அவர்கள் அவ்வளவு பராக்கிரமசாலிகளாய் இருந்ததால் தான் என்ன, தனப்பொக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர காவல், ஒற்றர் படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்கக்கூடாது. இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால்தான் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள்.
இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ அல்லது அது பலிக்காமல் போக நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும். இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேந்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.